Good evening everyone. My name is Sherwin Amas Moslin from Team D Group B. I am a young scientist of Kumari Erwil Peravai Young Scientist Program 2025 to 2026. My topic is how glass lens magnify the images, the refraction of light. இப்போ நம்ம கூட நம்ம அப்பாவும் நம்ம அண்ணனும் இருக்காங்க. இவங்க கூட நம்ம டாபிக் பத்தி சில வார்த்தைகளை விவாதிப்போம். தம்பி, நம்ம இப்ப கண்ணாடியை பத்தி நம்ம பேச போறோம் இல்லையா? இந்த கண்ணாடியில முதல்ல இந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சது யாரு, எதுக்கு கண்டுபிடிச்சாங்க, ஏன் கண்டுபிடிச்சாங்க? இது ராபர்ட் பேக்கான்னு சொல்லி அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இது இவங்க 13th செஞ்சுரி அந்த டைம் இவங்க கண்டுபிடிச்சாங்க. எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க இருந்த டைம் எல்லாம் என்னது அங்க ஊர் பகுதி மக்கள் எல்லாருக்குமே கண் பார்வை ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அதனாலதான் இவங்க இப்படி ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. ஆனா இது ஒரு மக்களுக்கு பயனுள்ள ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? இது எப்படி கண்டுபிடிச்சாங்க, என்னென்ன இதுல என்ன முன்னாடி உள்ள மக்கள் ஜெம் ஸ்டோன் இருந்துச்சு. அப்ப அதை வச்சுதான் முதல்ல செஞ்சாங்க. இப்போ இந்த கண்ணாடி எதுக்கு பயன்படுது? இப்போ இது எதுக்கு பயன்படுதுன்னா, இப்ப ஏதாவது ஒரு இப்போ நீங்க கூட போட்டிருக்கீங்க கண்ணாடி, இதுக்கு இந்த டிராவலிங் அந்த டைம் எல்லாம் ஏதாவது ஜூம் பண்ணி காட்டுங்க. இப்போ சின்ன எழுத்து இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பெருசா காட்டும். அதுக்குதான் இப்போ நிறைய பேரு இதுக்கு தான் பயன்படுத்துறாங்க. அது இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம்னா ரொம்ப ரிசர்ச்சிங் அது மாதிரிப்பட்ட விஷயத்துக்கு எல்லாம் பயன்படுது. இந்த கண்ணாடியோட இந்த இன்டென்சிட்டியை எப்படி சேஞ்ச் பண்றாங்க? இது எப்படின்னா, அது நடுப்பகுதி இப்போ கொஞ்சம் குண்டா இருக்கும். அதுவும் அந்த எஜ்ஜெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தின்னா இருக்கும். இதை கொஞ்சம் லைட்டா மாத்தி மாத்தி செய்யும் போதுதான் இதுக்கு இந்த இது கொஞ்சம் மாறும். இப்ப நம்ம இந்த உடல் நோய்கள் எல்லாம் வருதுன்னு வைப்போம். வரப்ப நம்ம மருத்துவமனைக்கு போறோம். அங்க போகும்போது என்னன்னா நம்மளோட பிளட் எல்லாம் எடுக்கிறாங்க. பிளட் நம்ம எதை டெஸ்ட் பண்ண போடணுமோ அதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? அதை எடுக்கிறதுக்கு ஒரு மைக்ரோ அந்த இது ஒரு மிஷின் மாதிரி உள்ள வச்சுட்டு அதை நம்ம டெஸ்ட் பண்றாங்க. அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? அதுனா இப்போ அட்வான்ஸ் சென்சார்ஸ் அது மாதிரிப்பட்ட கேமராஸ் செஞ்சுட்டு அதை வச்சு ஜூம் பண்ணுவாங்க. ஏன்னா அதை வச்சு மேக்னிஃபைங்லாம் வச்சு நம்ம பிளட் எல்லாம் ஜூம் பண்ணோம்னா அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அதுக்கு அட்வான்ஸ் சென்சார்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க. கேமரால கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்றாங்களா? கேமரால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ரோ லென்சஸ்ல இருக்கும்னு வாய்ப்பு நினைக்கிறேன். டெலிபோட்டோ லென்சஸ்ல இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதுல எதுக்காக பயன்படுத்துறாங்க? அது டெலிபோட்டோ லென்சஸ்ல வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி, அதாவது ரொம்ப லாங் ரேஞ்ச்ல இருக்கிறத நீங்க போட்டோ எடுக்கணும்னா இல்லைன்னா வீடியோ கேப்சர் பண்ணோம்னா அது யூஸ் பண்ணுவாங்க. மேக்ரோல நீங்க ரொம்ப குட்டியானது பாக்குறதுக்குலாம் ரொம்ப கிளாரிட்டியா பாக்குறதுக்கு அதோட ஃபுல் ரெசல்யூஷன்ல பிட்ரேட் அதிகமா திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகுது. அப்படிதானே? திரைப்படத்துக்கு யூஸ் பண்றது அது வேற ஒரு லென்ஸ். இது லென்ஸ் கண்ணாடியில தான் தயாரிக்கிறாங்க இல்லையா? அது எப்படி தயாரிக்கிறாங்க? அந்த லென்ஸ்கள் எல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க? அது எப்படின்னா இப்ப நம்ம செய்யறோம்ல மேக்னிஃபைங் அந்த கோட்டிங் கூட வச்சிருப்பாங்க. அதனால கொஞ்சம் ஜூம் பண்ணி அப்படி தெரியும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பின்னொரு கேமரா இருக்கு. அதுக்கு ஃப்ரண்ட்ல பேக் எடுக்கவும் அதுக்கு சைஸுக்கு சின்னதாகும் பெருசாகும். அப்ப அது மாதிரிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது பயன்படுத்திருப்பாங்க. இப்ப கண்ணாடி எதுக்கு பயன்படுது? இப்போ நம்ம முகத்தை பாக்குறது பயன்படுது இல்ல மத்த மாதிரி? அல்ல மேக்னிஃபைங் லென்ஸ்னா இப்ப நீங்க கண்ணாடி போட்டிருக்கீங்க அதுக்கு பயன்படும். அல்ல இந்த எலக்ட்ரிக்கல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் சர்க்யூட் எல்லாம் பார்க்க யூஸ் ஆகும். அல்ல எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணக்கு பயன்படுத்தும். அல்லமா இந்த ஸ்பேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டெலஸ்கோப் வச்சிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம மேல உள்ளதெல்லாம் ஜூம் பண்ணமோ அதுக்கு பயன்படும். இந்த ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ் எல்லாம் எப்படின்னா ஒரு 60 ஃப்ரேம்ஸ் இருக்க, இப்போ 60 ஃப்ரேம்ஸ் இருக்க ஒரு பிக்சர்ல சிங்கிள் ஃப்ரேம் 2000x டைம் அது ஜூம் பண்ணுது. அது எவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைக்குது? அது எப்படி உருவாக்கிருப்பாங்க? அதோட டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு? டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்னா இப்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா முன்னாடினா கொஞ்சம் கம்மியா தானே இது இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா சொல்லுங்களா அதை பத்தி? ஆமா, அது மெயினா நம்ம யூஸ் பண்றோம். அது ஆக்சுவலி லைக் ரொம்ப லாங்ல கெப்லர் டெலஸ்கோப்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப காஸ்ட்லியானது, அது ரொம்ப ஹைடெக் ஆனது.
அதை வச்சுதான் மெயினா பிளாக் ஹோலோட ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்தாங்க நான் நினைக்கிறேன். கரெக்டா தான் நினைக்கிறேன். அதை வச்சுதான் எடுத்தாங்க. அது ஆக்சுவலி ரொம்ப ஹை ரெசல்யூஷன் கேமரா. அதோட ஒரு சிங்கிள் ஃப்ரேம் ஆஃப் போட்டோ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும்னா 68 டிஸ்பிளேஸ் உங்களுக்கு தேவைப்படும். 68 டிஸ்பிளேஸ். அதோட அந்த அளவு ரெசல்யூஷன் அது வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது எப்படி அந்த அளவு கிடைக்குது? அதோட பவர் எப்படி, ஏன் அப்படி இருக்கு? ஏன் அதை வந்து கோல்டு ஷீட்ஸ் யூஸ் பண்றாங்க? ஓகே, அதுல நிறைய விடயங்கள் இருக்குப்பா. ஏன்னா நல்ல ஒரு திரைப்படம் எடுக்கணும்னு வச்சுக்க, முன்னில 70mm, அடுத்து சினிமா ஸ்கோப்பு இப்படின்னு எல்லாம் அந்த லென்ஸை தான் வகைப்படுத்தினாங்க இல்லையா? இன்னைக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகி இன்னைக்கு வேற லெவல் ஆயிட்டு இல்லையா? இப்போ நம்ம இப்ப சாதாரணமா பார்த்தா கண்ணாடி பல விதத்திலையும் உபயோகம் இருக்கு. நம்ம முகத்தை பார்க்கணும்னாலும், இப்ப நம்ம அழக வர்ணிக்கணும்னாலும் அதுக்கும் கண்ணாடி தேவைதான். நீங்க டைரக்ஷன் ஃபீல்டுல இருந்த போது நீங்க அந்த லென்ஸ் அந்த கண்ணாடியை பத்தி நீங்க படிச்ச ஒரு விஷயம், ஏதாவது ஒரு சின்னதா ஒரு விஷயம் இருந்தேன்னு சொல்லுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்ணாடியில என்ன இருக்கு? லென்ஸ் அது கம்பெனிகள் தயாரிப்பாங்க. இந்த ஆங்கிள் இருக்கு. இப்போ க்ளோஸ்னா இதை போடணும், சஜஷன்னா இதை எடுக்கணும், லாங் ஷாட்னா எப்படி எடுக்கணும், டாப் ஆங்கிள்னா இதை போடணும் அப்படின்னு அது கேமராமேனுக்கு அவங்களுக்கு எந்தெந்த ஆங்கிளுக்கு தேவையான விடயங்களை அதை எடுத்து போடுவாங்க. போட்டு நம்ம அந்த நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக நம்ம இப்ப ஒரு திரையரங்கத்துல போய் ஒரு குடி பிலிம் ஒரு படத்தை பாக்குறோம்னா அந்த அந்த இயற்கையோட சம்பந்தமான அது எப்படி நேச்சுரலா இருக்கணுமோ அதன்படி அதுக்கான லென்ஸுகளை போட்டு அதை பார்ப்பாங்க. இப்ப லென்ஸ் அது இந்த கண்ணாடிக்கு பெரும் வரலாறே இருக்குப்பா. இருக்கு. நம்ம இப்ப குமரி மாவட்டம் ஒரு காலத்துல அடிமைத்தனத்துல இருந்துச்சு. அடிமைத்தனத்துல இருக்கும்போ யாருமே முட்டுக்கு கீழே வந்து வேட்டி கட்டக்கூடாது, மீச வைக்க கூடாது, இப்படின்னு எல்லாம் இருந்துச்சு. அந்த காலத்துல ஐயா வைகுந்தர் அவரோட போராட்டம் எல்லாம் பெரும் போராட்டம். அவர் வந்து அந்த போராட்டத்தின் அவர் சொல்றாரு தெரியுமா, நம்ம வேட்டியை மடிச்சு அந்த மடிச்சு கட்டுறதுக்கு இல்ல, வேட்டி வந்து முட்டைக்குள்ள இருக்குன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாதிய எதிர்ப்புகள் எல்லாம் நம்ம குமரி மாவட்டத்தில் இருந்துச்சு. அப்ப அவர் என்ன பண்ணாங்கன்னா, நீ அந்த வேட்டிய தலையில கட்டு, தலப்பாவா கட்டு, அப்ப நம்ம இந்த இது கூட நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா இப்படி போடு அப்படின்னு. அப்போ கடவுளை நம்ம பாக்குறதுன்னா பெரும் ஒரு தவமா இருக்கும். அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா இந்த கண்ணாடியை தான் எடுத்து அப்படியே மாட்டிட்டாரு. மாட்டிட்டு அதுல போய் நீ பாரு. அப்ப பார்க்கும்போது என்ன கண்ணாடியில் நம்ம போய் அப்படி பார்க்கும்போது என்ன தெரியும்? நம்மளுக்கு தான் தெரியும், நீ தாண்டா கடவுள். அப்ப நமக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி நம்ம தாண்டா கடவுள் அப்படின்னு ஒரு 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 பெரிய ஒரு புரட்சியை பண்ணாரு. அது மாதிரி கண்ணாடிக்கு நிறைய விடயங்கள் இருக்கு தம்பி. வேற என்ன நீங்க என்ன கேக்குறீங்க? வேற ஒரு அளவு ஒரு பெரிய கொஸ்டின் இல்ல, எல்லாமே தம்பி வந்து கிளியர் பண்ணிட்டாரு. எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. இத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி. நன்றி.